குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் யூனிட்ல இருக்க ப்ரோஸ் த நைட் த கோஸ்ட் காட் அந்த லெசனோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் பேராகிராஃப் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி சப்டைட்டில் போட்டு தான் எழுதணுமா பேராகிராஃப் கேட்டால் அப்படின்னு கேட்குறீங்க. எஸ்சிஎன் கேட்டால் தான் வந்து நம்ம சப்டைட்டில் போடணும். பேராகிராஃப்னு கேட்டால் நம்ம சப்டைட்டில் போட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் சப்டைட்டில் போடுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் வராமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் சப்டைட்டில் தாராளமாக போடலாம். சப்டைட்டில் போடுறதுனால மார்க் யாரும் குறைக்க மாட்டாங்க. ஒரு நீட் ப்ரெசன்டேஷனுக்காக சப்டைட்டில் போட நல்லா தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் சப்டைட்டில் போட்டு எழுதலாம், போடாமல் எழுதலாம். நீங்கள் கான்செப்ட் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களோட மார்க்கை வந்து யாருமே ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. இது 100% டூ. ஸோ உங்களோட விருப்பம் தான். அதே மாதிரி வந்து லெசனோட நேமு ப்ளஸ் வந்து ஆத்தரோட நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெசனோட நேமும் ஆத்தரோட நேமும். ஸோ வந்து இந்த ப்ரோஸ் பார்க்கலாம். த நைட் த கோஸ்ட் காட் இன். அதோட ஆத்தர் யார் அப்படின்னா வந்து ஜேம்ஸ் க்ரூவர் தர்பர் தான். இவர் வந்து யார் அப்படின்னா வந்து அமெரிக்கன் எஸ்ஏஸ் தான். ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு லெசன் தான் இது. என்ன அப்படின்னா வந்து ஒரு தப்பான ஒரு அனுமானம். இப்போ நைட் டைமில் நம்ம வந்து நல்லா ஒரு மிட் நைட்டில் நம்ம எங்கே பார்த்தாலும் எதையாவது பார்த்தோன்னா நினைப்போம், இது பேயாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளா ஒரு கற்பனை பண்ணிப்போம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஜேம்ஸ் க்ரூவர் தர்பர் இவரோட லைஃப்பில் நடக்கிற ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம், CHAOS சோஸ் அப்படின்னா நகைச்சுவையான ஒரு விஷயத்த வந்து இங்கே லெசனாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த எஸ்ஸே பார்க்கலாம். ஓகே. ஜேம்ஸ் க்ரூவர் தர்பர் வாஸ் அன் அமெரிக்கன் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் கார்ட்டூன். அதாவது வந்து அவர் ஷார்ட் ஸ்டோரிஸ் கார்ட்டூன்ஸ்லாம் நிறைய க்ரியேட் பண்ணியிருக்காரு. அமெரிக்கன் தான் அவர். திஸ் லெசன் கிளியர்லி டெல்ஸ் த டூ மச் ஆஃப் இமேஜினேஷன். அதாவது இப்போ நைட் டைமில் நம்ம ஒரு கயிறை பார்த்தா கூட என்ன நினைப்போம், ஐயோ பாம்பாக இருக்குமோ அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஸோ டூ மச்சாக ஒரு இமேஜினேஷன் பண்ணி அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த சுச்சுவேஷனையே வந்து நகைச்சுவையாக மாற்றிது. அந்த நைட் டைமையே வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபன்னான ஒரு மூமெண்ட் மாதிரி ஆகிடுது. ஸோ அதை தான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா இட் வாஸ் அபவுட் த குவார்ட்டர் பாஸ்ட் ஆஃப் 1 o'clock. குவார்ட்டர் பாஸ்ட்னா 15 minutes அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு நைட்டு ஒரு 1:15 மணிக்கு. அப்போ 1:15 அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அடுத்த நாள் மார்னிங் தான் இல்லையா, மிட் நைட்டு. த நரேட்டர் வாஸ் இன் பாத்ரூம். நரேட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ரெஸ்ட் ரூம் போகலான்னு போகிறார். ஹியர்ட் எ ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட். ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவருக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரேஞ்சான ஒரு சவுண்டு, பயங்கரமான ஒரு சவுண்டு கேட்குது. அவர் என்ன பண்ணுறாரு, ஹி வாஸ் ஸ்கேர்டு, பயப்படுறாரு. ஹீ தாட் இட் வாஸ் எ பர்க்லர் ஆர் எ கோஸ்ட். அவர் என்ன நினைக்கிறாருன்னா வீட்டுக்குள்ளே ஏதோ திருடன் புகுந்துட்டான், அப்படி இல்லை அப்படின்னா வந்து வீட்டுக்குள்ளே வந்து பேய் இருக்குது அப்படின்னு நினச்சி அவர் பயப்படுறாரு. ஸோ ஹீ வென்ட் டு ஹிஸ் பிரதர் ஹெர்மான்ஸ் ரூம். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட பிரதர் ரூமுக்கு போயிடுறாரு. தே ஹியர்ட் த ஃபுட் ஸ்டெப் சர்க்கிளிங் இந்த டைனிங் ரூம் டேபிள். ஸோ ரெண்டு பேரும் இவரோட பிரதர் ஹெர்மானும் சைலண்ட்டாக இருக்கும்போது இவங்களுக்கு என்ன கேட்குதுன்னா, கிச்சனில் டைனிங் ரூம் இருக்கும், அது டைனிங் டேபிள் இருக்கும். அந்த டைனிங் டேபிளை சுற்றி யாரோ நடக்கிற மாதிரி இவங்களுக்கு சத்தம் கேட்குது. ஸோ இவங்க வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. தர் மதர் தாட் தட் ஹி வாஸ் தர் வாஸ் எ பர்க்லர் இன் த ஹவுஸ். நரேட்டரோட அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ வீட்டுக்குள்ளே திருடன் யாரோ வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஷி த்ரீவ் ஹர் ஷூ அட் தர் நெய்பர் மிஸ்டர் போர்ட்வெல்ஸ் விண்டோ டு சிக் ஹெல்ப். ஸோ இவங்க மதர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 2 ஷூஸை தூக்கி எதிர் வீட்டு ஜன்னல் மேலே அடிக்கிறாங்க. எதிர் வீட்டில் யார் இருக்காங்கன்னா மிஸ்டர் போர்ட்ஸ்வெல் இருக்கார். அவங்க வீட்டு ஜன்னல் மேலே அடிக்கிறாங்க. அந்த சவுண்டு கேட்டு அவர் எழுந்துப்பார், அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த போர்ட்வெல் என்ன நினைக்கிறாரு, நைட் டைமில் எவனும் வந்து என்ன பண்ணுறான், நம்ம ஜன்னல் மேலே ஷூ அதை அடிக்கிறான். ஸோ வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ்க்கு கால் பண்ணுறாரு. ஸோ சர்ச் ஆஃப் த போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. போலீஸ் வந்துட்டு உள்ளே திருடன் இருக்கான்னு என்ன பண்ணுறாங்கன்னா மெயின் டோருக்கு யாருமே போகல, வீட்டுக்குள்ளேயே நடக்குது இது எல்லாமே. ஸோ போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டு டோரை உடைக்கிறாங்க. டியூரிங் சர்ச் போலீஸ் ரைண்ட் த ஹோல் ஹவுஸ். ஸோ போலீஸ் வீடு ஃபுல்லாக தேடுறாங்க யார் அந்த திருடன் அப்படின்னு சொல்லிட்டு. தே ஸ்பில்டு ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் த ட்ராயர்ஸ். ஸோ ட்ராவில் இருக்க எல்லா திங்ஸும் எடுத்து கொட்டுறாங்க. த விண்டோஸ் வேர் ஷார்ட் அப் அண்ட் புல் டவுன். விண்டோஸ் எல்லாம் உடச்சி பார்க்குறாங்க, எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ஆல் த ஃபர்னிச்சர் ஃபெல் வித் டல் தம்ஸ். ஸோ எல்லா ஃபர்னிச்சரையும் விளக்கிட்டு பார்க்குறாங்க. த ஃப்ளோர் வாஸ் ransacked அண்ட் கிளாத்ஸ் வர் torn. எல்லா துணியும் இறச்சிட்டு எல்லா இடத்துலையும் நல்லா சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. வைல் புல்லிங் ஏ suitcase they found the jither. ஸோ எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க, தேடுறாங்க. ஆனால் எதுவுமே கிடைக்க மாட்டேன் இந்த போலீஸ்க்கு. சவோஸ் இந்த அட்டிக் அப்படின்னா வந்து ஒரு பரண் மேலே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அட்டிக் அப்படின்னா பரண் மேலே அப்படின்னு அர்த்தம். அதாவது வந்து மேலே வந்து வீட்டுக்கு ரூம்ஸ்லாம் தேவையில்லாத திங்ஸ்லாம் போகிறதுக்கு ஒரு குடோன் மாதிரி கட்டும் இல்லையா? ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா 5 or 6 policemen sprang for the attic door where the narrator's grandfather was sleeping. So
மாடி மேலே போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மாடி மேலே ஒரு தனி ரூம் இருக்குது. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க போலீஸ் வந்து அங்கே போய் சர்ச் பண்ணலான்னு போயிட்டு தட்டுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னா வந்து சவர்ஸ் கேம் வென் கிராண்ட் ஃபாதர்ஸ் மிஸ்டூக் த போலீஸ் ஆஸ் ஜென்ரல்ஸ் மெட்ஸ்மேன் வேர் ஹூ வேர் ரீட்ரீட்டிங். அதாவது அவங்க கிராண்ட் ஃபாதர் என்ன நினைக்கிறாரு, மிட் நைட்டில் போய் கதவை தட்டுறதுக்குள்ளே இது ஏதோ வந்து யாரோ வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு நினச்சி அவர் என்ன பண்ணுறாருன்னா கன் எடுத்துக்கிறாரு. ஹீ மேனேஜ் த கிராப் எ கன் ஃப்ரம் த போலீஸ் அண்ட் ஷாட் அட் தம். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, யாரோ வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு திருடன் உள்ள நுழைஞ்சிக்கான்னு கிராண்ட் ஃபாதர் நினச்சிட்டு போலீஸை நோக்கி சுடுறாரு. இதில் ஒரு போலீஸ்மேனுக்கு என்ன ஆகுதுன்னா காயம்பட்டுருது. இட் லெட் டு கிராக் த ராஃப்டர்ஸ் ஸ்மோக் ஃபில்டு அண்ட் தாட்டிங். ஸோ மாடி மேலே இருக்க ரூம் ஃபுல்லாக என்ன ஆகுது, புகைய மண்டலமாக இருக்குது. ஏன்னா அந்த தாத்தா வந்து என்ன பண்ணுறாரு, போலீஸ்காரனே சுட்டுறாரு. என்ன அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து வீட்டுள்ள திருடன் இருக்கான் அப்படின்ற ஒரு டவுட்டு, ப்ளஸ் வந்து இல்லை கோஸ்ட் இருக்கான்னு ஒரு டவுட்டு. போலீஸ் வந்து ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க, எல்லாமே நடக்குது, பட் யாருமே வந்து கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அப்போ சவுண்டு போட்டது யார், மிட் நைட்டில் டைனிங் ரூமை சுற்றி இவங்களுக்கு வந்து நடக்கிற சத்தம் கேட்டுது. யாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. கிராண்ட் ஃபாதர் கன்ஃபியூஸ் ஆகுறாரு, மதர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. போலீஸும் இவ்வளோ தூரம் தேடி கூட யாருமே கிடைக்கலையே, என்னதான் நடக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ நைட்டு நடந்தது என்ன அப்படின்னா, த நெக்ஸ்ட் மார்னிங் கிராண்ட் ஃபாதர் டோல்டு தட் ஹி ஹேட் வாக்டு இன் த கிச்சன் டு ஹாவ் சம் வாட்டர் த ப்ரீவியஸ் நைட். கிராண்ட் ஃபாதர் கூலாக வந்து சொல்கிறாரு, நரேட்டரும் அவங்க அண்ணனும் உட்காந்துட்ருப்பாங்க. நேற்று நைட்டு நான் வந்து கிச்சனில் தண்ணி குடிக்கலான்னு மிட் நைட்டில் போனேன். ஆனால் என்ன தான் நடந்துச்சுன்னு தெரில, திடீர்னு பார்த்தா யாரோ வந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருந்தது, நான் கன் எடுத்து சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கூலாக சொல்கிறார். அப்போ ப்ரீவியஸ் நைட்டு அந்த டைனிங் ரூமை சுற்றி நடந்தது கோஸ்ட்டு பேயோ இல்லை திருடனோ கிடையாது. கிராண்ட் ஃபாதர் தான் தண்ணி குடிக்கிறதுக்கு டைனிங் ரூமுக்கு போயிருக்காரு. ஆனால் இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்து யாரோ உள்ளே நுழைஞ்சிட்ருக்காங்கன்னு நினச்சிட்டு இவ்வளோ பெரிய அமக்கலம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இட் ஃபைனலி பிகம்ஸ் கிளியர் த நரேட்டர் மிஸ்டேக் இஸ் கிராண்ட் ஃபாதர் வாக்கிங் இன் த டார்க். என்ன அப்படின்னா அவர் இருட்டில் நடந்து வந்ததுனால ஆத்தர் என்ன நினைக்கிறாருன்னா தப்பாக நினச்சிட்ருப்பாரு. தர் இமேஜினேஷன் ரிவார்டர்ஸ் தெம். அது அப்போ ஆத்தரோட இமேஜினேஷன் எதை கொண்டு வந்துச்சுன்னா, நைட்டு ஃபுல்லாக யாரும் தூங்கலை, ப்ளஸ் வந்து என்னாச்சு, வீடு ஃபுல்லாக போலீஸ் வந்து ஒரே வந்து நகைச்சுவை, அதாவது கடைசியில் வந்து ஃபன்னான ஆக்டிவிட்டீஸாக முடிஞ்சு போச்சு. ஸோ மாரல் என்ன அப்படின்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது வந்து நம்மளோட தவறான புரிதலுக்கு வந்து ஆல்வேஸ் லீட்ஸ் டு சவர்ஸ். சவர்ஸ்னால் நகைச்சுவை அப்படின்னு அர்த்தம். ஸோ ரொம்ப ஒரு ஃபன்னான ஸ்டோரி தான் இது. உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஓனாக கூட ரைட் பண்ணலாம். நீங்கள் கான்செப்ட் கரெக்டாக எழுதுனா மார்க்கை யாரும் குறைக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த போட்ஸ்வெல் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர். வர கேரக்டர் 2-3 கேரக்டர், கிராண்ட் ஃபாதர், மதர், பிரதரோட நேம் என்ன, ஹெர்மான்ஸ், பிரதரோட நேம் ஹெர்மான். இதெல்லாம் போட்டு எழுதுனீங்கன்னா போதும். ஸோ இது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.